அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு அவசர வேலையாக இருக்கிறேன், நல்லா சாப்பிட்டா முடிச்சிடறேன். எனக்கு பரிசு பொருள் வாங்குறதுக்காக இந்த பரிசு வெற்றி பெற்றவர்கள்லாம் வந்து காத்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக இளைஞர்கள் இதற்காக ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்கிறவங்களாம் பார்க்க. பள்ளப்பட்டியை பொறுத்தளவு சமீப 2 ஆண்டுகளாக நான் இங்கே பணியில் இருக்கிறேன். நிறைய விளையாட்டு போட்டிகளில் இப்போ உள்ள பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு பரிசு பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் மாநில அளவில் சாதனை புரிந்துள்ளார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரே ஒரு விளையாட்டு கிரிக்கெட். நான் சொல்றது எல்லா விளையாட்டுமே, ஷட்டில் காக் இருக்கு, கபடி இருக்கு, ஸ்கூல்ல வந்து பேஸ்கெட் பால் டீம், வாலிபால் டீம் இவங்களாம் வந்து வின் பண்ணி அவங்க வந்து போட்டோஸ் போடலாம் நான் பார்க்குறேன். அதே போல வந்து நம்ம பள்ளப்பட்டில் கிரிக்கெட் வந்து ஒரு மும்முரமா எல்லாருமே அருமையா பங்கு பெறுகிறீர்கள், சிறந்த முறையில் விளையாடுகிறீர்கள். இதுல என்ன ஒண்ணுன்னா, தமிழ்நாடு லெவல்ல இப்ப இந்த ரஞ்சி டிராபின்பாங்க, அதே போல நம்ம தமிழ்நாடுல முக்கியமான டிராபிக் என்னப்பா கிரிக்கெட்டை பொறுத்தளவு டிஎன்பிஎல். டிஎன்பிஎல் இருக்கட்டும், நம்ம ஐபிஎல் இருக்கட்டும், இந்த இதுல வந்து நம்ம பள்ளப்பட்டி மாணவர்கள் இளைஞர்கள் வந்து கலந்துக்கணும். இன்னும் நம்முடைய மாநிலத்திற்கும் நம்ம மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் தேசத்திற்கும் பங்கு பெற்று நல்ல அகில உலகில் ஒரு சாதனையாக திகழ வேண்டும், பேரெடுத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து வெற்றி தோல்வி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இயல்பான விஷயம். அதனால விளையாட்டு போட்டி என்பது வந்து ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பையும் ஒரு ஆளுமையையும் அதே போல மனப்பக்குவத்தையும் ஏற்படுத்தும். கிரிக்கெட் வந்து ஒரு டீம் அப்படிங்கிறனால இதுல வந்து தலைமை தாங்கிறவர்கள் சொல்றதை கேட்கிறது, இன்னொரு அணியை வந்து எப்படி வெற்றி கொள்வது என்பதை பற்றி நாம் வந்து கலந்து ஆலோசித்து ஒரு வெற்றியை நாம் வந்து பெற வேண்டும் என்று உழைத்து ஒரு வெற்றி பெறுவது. அடுத்ததாக தோல்வி அடைந்தாலும் நம்ம கலந்துக்கிட்டதே ஒரு வெற்றி தான் என்பதை உறுதி செய்து கொண்டு, சரி ஏதோ அடுத்த தடவை நம்ம முயற்சி பண்ணலாம், வெற்றி பெறலாம் என்ற அந்த ஒரு மனப்பாங்கு. ஒருத்தர் தெருவில் சண்டை அடைக்குதுன்னா அடுத்த தடவை நம்மளை 4 அடி அடிச்சுட்டு அடுத்த தடவை இன்னொரு அடி அவனை அடிக்காம விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். விளையாட்டு போட்டியில் மட்டும் அப்படி இருக்காது. அடுத்த முறை நம்ம ஒரு நல்ல சிறந்த வீரராக நாமளும் வந்து உருவெடுத்து அந்த எதிரணியை நம்ம விளையாட அந்த எண்ணம் தான் வரும். அதனால அனைவரும் தயவு செய்து இன்னும் இதில்